பார்த்தீங்கன்னா நம்ம டியூடு பார்த்தா இல்லை நான் ஒருத்தனுக்காக கட்டிட்டேன் ஷேடு போட்டு வர முடியாது ரிச்சு அப்போ இதில் ரிச்சு அந்த கருப்பு மட்டும் வரல சரி கேம் பிளே ஆரம்பிச்சிடலாம் சரி ஆட்டோ கச்சா நல்லா இருக்கும் ஆட்டோக்காரன் ஆட்டோ இருக்கா ஜீப் தாண்டா இருக்கு நம்ம இந்த கேமில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மிஸ்ட்ரியே ஒரு மலை அப்பா போயிட்டு இங்கேருந்து கோட்டோ ரிச்சி அப்படின்னு சொன்னாங்க கேம் எங்கே இருக்குன்னே தெரில எல்லாம் ப்ளூ கலர் தான் இந்த ரெண்டு வீடுமே தெரில பார்த்தா பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வச்சுருந்தேன் வேண்டா எப்போல்லாம் வந்து ஒன்று புக்கு போடுறாங்க எங்கள் ஒரு குட்டி காடு இருக்கும் இந்த குட்டி கார் அங்கே இருக்குங்க இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா அங்கே போகிறோம் சரி இதுக்கப்புறம் பிரேக் எடுக்கணும் ஒரு குட்டி வண்டி கூட இருக்கும் அதுலேயே போகலாம் இந்த மிஸ்டேக் நம்ம க்ளியர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஆன்டிடியூட் இதுக்கு போயிட்டு ஆன்டிடியூடுன்னு போகணும் ஆன்டிடியூடுன்னு போனால் தேர்ட்டி மினிட்ஸ் வர மாட்டேங்குது போகிறோம் காசுலேயே இருப்பாங்க யாரும் சொட்ட முடியா டேய் யாரா நீனு பால் பின்னாடி வச்சு தரமாக கண்ணிங்க பார்த்தா பனிமுக்கா மாதிரி இருக்கு பனிமுக்கா கொலன்னு இருக்கு அந்த மூக்கில் கொலன்னு இருந்தாங்க வச்சுட்டு அனுப்புறதுக்கு இதை ஒரு காசு அத்தோட உங்கள்கிட்ட இன்னொன்று அப்பப்போ இதுக்காக தான் நான் மேலேருந்து கீழே வந்துருக்கானுங்க ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிருப்பானுங்க போல இருக்கு நானும் ஏன் தெரியும் உங்களுக்கே தெரியும் இருங்க காமிக்கிறேன் இப்போ காண முடியாது இப்போ நம்ம இந்த பொருளோட வெளியே போயிட்டு தான் முடியும் நான் வந்து காய்ஸ் இப்போ நான் வந்து குட்டியாக இருக்கேன் அதான் இந்த சொட்டை மணி என்னன்னா அதே நம்ம பின்னாடி போகிறோம் அப்படியே உன்னை கொண்டாரா உள்ளே போக முடியே என்ன வழின்னு பார்ப்போம் உள்ளே போகிறதுக்கு திருப்பியும் உள்ளே போக முடியல இப்போ வந்து இது உள்ள போக முடியல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இது உள்ள போக முடியல ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன் ஸோ டீஆக்டிவேட் பண்ணுங்க இன்னொன்று ப்ளஸ் வந்துட்டாங்க அடுத்தது நீங்கள் 3 கிராவிட்டி நீங்கள் மேலே ஏறி போயிடலாம் டீசென்ட் நம்ம அதுக்கு மேலே ஏறி போயிடலாம் டீசெண்டாக நான் ஷார்க் கட்டது அப்பவுமே போகலாம் 3 கிராவிட்டி இது எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணி போனோன்னா 3 கிராவிட்டி விடி 3 கிராவிட்டி சீட் ஆக்டிவேட்டட் இப்போ நீங்கள் அந்த அதே டிக் கொடுத்தீங்கன்னா சீட் ஆக்டிவேட்டட் சீட் டீஆக்டிவேட்டட் இந்த மாதிரி காமியா ஓகே இப்போ நீங்கள் ஜம்ப் பண்ணி தான் பாருங்களேன் நீங்கள் பறப்பீங்க நம்ம டீசெண்டாக இப்போ நம்மளே நிறைய பேர் இருக்கலாம்டா அப்போ 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 மேலே
உங்கள்கிட்ட இதே கம்மியிலடா அப்பப்போ இந்த மலை மலை ஏறும்போது காசு இருக்குங்க. காசு இருக்கும். மேலே அந்த அது இருக்கும் பாருங்க. சரிதா? மேலே இந்த டீஆக்டிவேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம உடனே இடிச்சாச்சு. பாருங்க இந்த மாதிரி இங்கே இருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒருத்தனை காமிக்கணும். ஊன்னா காசு பாருங்க. இங்கேருந்து அத்தோட உங்கள்கிட்ட இன்னொன்று காமிக்கணும். இது இருக்குல்ல, இதை எடுத்துக்கணுமா? ஓப்பன் த டோர். போட்டு பார்ப்போம். எனக்கு தெரியாது இந்த மாதிரி போடுவாங்களான்ட்டு. அது வந்து நான் தெரியாமல் அது மெஸ்ட்டை வேணும் பண்ணாதீங்க, நினச்சிக்காதீங்க. ஹேட் டாக்ஸி எக்ஸாங்கடா. கட்ட தண்டா போடுறேன். கேபிட்டல் போட்டதான் ஆட்டோ ரோட் பார்த்தேன். இங்கே ஆட்டோல அதோட சாடை உங்களால பார்க்க முடியாது. எந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா உனக்கே தெரியும், எனக்கே தெரியும், எங்களுக்கு சொல்லி தெரியாது கேட்டீங்கன்னா ஏன்னா நவுத்து போங்க கஞ்சா. இப்போ நம்ம சீட்டை ஆட் பண்ணோம். கிராவிட்டி அப்புறம் எதுக்கு அங்கே போட்டுருக்காங்க? சீட் ஆக்டிவேட் ஆகும். கிராவிட்டி ஆனா இது போட்டா தப்புன்னு போடாடி. ஆனாடா இங்கேருந்து அதுக்கு இங்கேருந்து ஒரு பின்னாடி எடுத்துனாலே போதும். வந்தாச்சு. இந்த கம்பி மேலே ஏறணும்.
பாருங்க, சாதாரணமாலாம் ஏற முடியாது. கம்பி மலை ஏறிட்டா இருக்கு. ஜாக்கு எனக்கு எட்ட நேரம் இந்த பக்கம் வர முடியாது. போகுது. ஓகே காய்ஸ், இப்போ இது மேலே ஏறணும். இது மேலே ஏறணும். வந்தாச்சு. கருப்பா அப்படிங்களா? கண்ணு நீங்கள் எங்கெல்லாம் படம் அப்படியே இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு எங்கேயுமே படம் இல்லைண்ணா இங்கே வண்டியில் இருக்கணும். இங்கே வரும். அந்த வண்டியில் பானாவன்னு நினைக்கிறேன். பானா இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சி அந்த மணி பேங்க்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டா. சரி பண்ணால் 30,000 பட்டி வாங்கினாதான். அது ரொம்ப நேரம் ஆகும். 30,000 சேர்க்காங்கன்னா தான் உங்கள்கிட்ட ஈஸியாக நான் வழி சொல்கிறேன். ஒன்று மேலே நான் போன மிஸ்டேக் பேசுனா ஒருத்தர் கேப்பிங் போட்டிருக்கான். சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி மணி பேங்க் வந்ததுன்னா அதை எடுங்க. அடுத்தது உங்களுக்கு இன்னொன்று இடம் காமிப்பேன். அதை பார்த்து அடிச்சா கூட அங்கே எலும்புலாம் டான்ஸ் ஆடிருக்கோம். இப்போ வந்து அவனும் கேமிங் சேனல் ஆரம்பிப்பான். கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். காமிங்க, நான் சுடு கடியா பனானா ஷாப்புக்கு போகிறோம். ஃபுல்லாக வாழைப்பழம் மாதிரி வானா பனானா எனக்கு வேணாம் தான். காய்ஸ் நம்ம மேலே ஏறுறோம். மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறோம். மேலே ஏறு ரொம்ப நேரமாக வச்சுருக்காங்க. ரொம்ப நேரமாக அமுத்தின்னு இருக்கேன். மேலே போயாச்சு. நாயாது கப்பல் மேலே ஏற முடியாது. ஆனால் இன்னொன்று விஷயம் சொல்ல முடிஞ்சுட்டேன். கப்பல் மேலே நம்மளே ஏற முடியாது. ஆமாங்க, கப்பல் மேலே ஏற முடியாது. காமிக்கிற வெயிட் பண்ணுங்க. கப்பல் மேலே முடிஞ்சு கப்பலை எடுக்க முடியாதுமான்னு பார்த்தா ஆனால் எடுக்கவே முடியல. நம்ம பிரிட்ஜு பக்கமாக போகிறோம். அங்கே தான் இந்த எலும்பு கூடு பிரிட்ஜு வழியாக தான் போனோம். அதுக்கு காய்ஸ் இப்போ நம்ம போயாச்சு. நம்ம கொஞ்ச நேரம் இப்படி விட்டுக்கலாம். எனக்கு கை வலிக்குது. ஐயோ அண்ணாதான் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ரோட்டில் போயிட்டு தான் இப்படி இடிச்சிடக்கூடாது. அதுலேருந்து காசு எடுத்துங்க. சுடுகாடு எங்கே இருக்குங்க? போ அச்சமல்லே ஓட்டு. சுடுகாடுங்கடா. எப்பவுமே இங்கே சுடுகாடு. சரி வாங்க. இதான் சுடுகாடு. இது இல்லை. அது திரும்ப ஊந்துராதே. நம்ம சுடுகார பார்க்க போகிறோம்லே. அச்சமல்லே யாரு ஃபஸ்ட்டு இந்த கடத்துக்கு
ஹாலோவின் அப்டேட்லாம் விட்டுருந்தாங்க. ஓ சுட குழந்தை சாப்பிட்டேன் எங்கேருந்துடா வருது? இதுதான் இது மிஸ்டியான இது எல்லாரையும் சாப்பிட்டேன். ஆவிங்கலாம் நீங்கள் மிலிட்ரி பேச போனீங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லாகிடும். இப்போ அடுத்தோட காமிட்டா டேய் 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 நீ வேறடா. இந்த கப்பல் மேலே நம்ம ஏதாவது கப்பல் அது வருதா? எஸ்கேப் ஆயிட்டேன். மேடம் காமிட்டா எப்பவுமே கப்பல் மேலே ஏற முடியாது guys. Cheating to me. You cheating me? சாரு அவன் எங்கே இருக்கான் மறந்துட்டேனே. அந்த மலையாண்ட இருக்கான். பெட்ரோல் பங்கான வண்டியை விட்டுட்டு நம்ம மண்டியாருங்களே பெட்ரோல் பங்காண்ட விட்டுட்டு நம்ம மேலே ஏறுறோம். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணதில் வீடியோ முடிக்க போகிறோம். ரிச்சி வீட்டுக்கு போயிட்டு தான் வீடியோ முடிக்க போகிறோம். ரிச்சி வீட்டில் விட்டுட்டு நம்ம அப்படியே ஜாக்கி அப்படின்னு அப்போ கீழே இதான் துணையண்டா ஏன்டா வளர்க்குற இப்போ அடி வாங்காத தயவு செய்து. காசு வந்துச்சுன்னா ஏமாடுகிறது. இப்போ நம்ம கீழே போகிறோம். நம்ம இவனை மட்டும் வீட்டில் முட்டுட்டு கேமிங் முடிச்சிடும். ஏன்னா 20 மினிட்ஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம எப்போவுமே வீடியோ அதிகமாக தான் போடுறோம். 50 நிமிஷம் 1 மணி நேரம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன் எங்கே? போலீஸ் ஸ்டேஷன் தான் என் வீடு இருக்குது. நான் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு போயிடுவேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பாவம்லாம் இவன் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறேன். எங்கே இருக்குது போலீஸ் ஸ்டேஷனு வந்துட்டாங்க. பனானா ஷாப் தயவு செய்து வா. இப்போ நம்ம இதை வச்சு தான் போக முடியும் போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ என்ன வர மாட்டேங்குதுன்னு பார்த்தேன். இதோட நாங்கள் கேமிங் வீடியோ முடிச்சுப்பாங்கப்பா. ஒருத்த பதம் பற்றி வச்சுருப்பான் பணம், நான் விட்டுட்டேன் சாரி. ஆனால் அங்கே போக போகிறதில்ல, நீங்களே கண்டுபிடிச்சிடுங்க. ஏன்னா நான் வீடியோ அதிகமாக போட போகிறதில்ல. எப்பவுமே நான் 1 மணி நேரத்துக்கு கூட போடலான்னு வாய்ப்பு இருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டி நான் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ 50 மினிட்ஸ் போட்டேன். 50 மினிட்ஸா 45 மினிட்ஸா தெரில. ஆனால் கண்டிப்பாக 50 மினிட்ஸாக தான் இருக்கும். வந்துட்டானுங்க லேடிஸ். ஓகே நம்ம ராத்திரிக்கு தூங்கிடலாம். என்னடா இருக்கு செக் பண்ணிட்டு இது
சரி நம்ம நைட்டு சரி என்னடா சார காமிங்க. சரி டாட்டா.